என்னுடைய அன்பான வணக்கம். காலை முதல் இந்த நேரம் வரை 6 தொகுதிகளை நாம் 6 தொகுதிகளை பார்த்து அதை பற்றிய அந்த தொகுதிகளில் அடங்கியுள்ள முக்கியமான அம்சங்களை ஒவ்வொரு தோழரும் வெவ்வேறு விதமான பாணியில் அவரவருக்கு உரிய சிறப்பு அணுகுமுறையோடு நம் முன்னால் வைத்தார்கள். இப்போது இன்னும் 2 வகுப்புகள், அதாவது என்னுடையதும் அடுத்து நான் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய வகுப்பும் இருக்கு. நான் முடிந்தவரை ஒரு 30 நிமிடங்களில் முடிப்பதற்கு முயற்சி செய்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு வால்யூமையும் சொன்ன மாதிரி நடராஜன் ஆயிஷா சொன்ன மாதிரி 3 நாள் கூட பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதுல லெனின்கிற அந்த ஆளுமையினுடைய ஒரு விஸ்வரூபத்தன்மை. விஸ்வரூபம்னா நம்ம புராணங்கள்ல கடவுள்கள் விஸ்வரூபம் எடுத்து நின்னதாகலாம் நம்ம கதைகளை பார்க்குறோம். படங்கள்ல ஏபி நாகராஜன் மாதிரி ஆளுங்க எடுப்பாங்க. ஆனா இந்த 12 வால்யூமையும் நம்ம படிக்கும்போது, ஆக்சுவலா 45 வால்யூம் அது ரஷ்ய மொழியில, நாம 12 தான் தமிழ்ல, நாம இல்லை அவங்க தான் தமிழ்லயே ப்ராக்ரஸ் பப்ளிஷர்ஸ் மாஸ்கோவில் பதிப்பிச்ச அந்த பதிப்பு தான் இது 12 வால்யூம். நாம ஒன்றும் புதுசா இப்ப முழுக்க தமிழ்ல நம்ம பண்ணலை. இந்த மொழிபெயர்ப்புகளை செய்தவர்கள் யார் என்று கூட அதுல இந்த புத்தகங்கள்ல பெயர் கிடையாது. மொழிபெயர்ப்பாளர் குழுன்னு தான் போட்டிருக்காங்க ஆரம்பத்துல. நாம என்ன புரிஞ்சுக்கிறோம், இங்க இருந்து 10 வருடம் அங்கே தங்கி மொழிபெயர்த்த ரா கிருஷ்ணய்யா போன்ற தோழர்கள், பூ சோமசுந்தரம் போன்ற தோழர்கள், நான் தர்மராஜன் போன்ற தோழர்கள், மாஜினி போன்றவர்கள் இதை செய்திருக்க கூடும் என்று நாம புரிஞ்சுக்கலாம். நாம இப்போ இந்த பதிப்புல என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஓரளவுக்கு ரொம்ப பழைய சொற்கள், வழக்குழிந்த சொற்கள், வடமொழி சொற்கள், அந்த மாதிரி. உதாரணமா இப்ப தினமணி ஆரம்பத்துல படிக்கிறவங்களுக்கு தெரியும், பந்தோபஸ்துன்னு தான் எழுதுவாங்க. இப்ப கூட அதை பயன்படுத்த, இப்ப பரவாயில்ல, நிறைய தமிழ் வார்த்தை. பந்தோபஸ்து, பாதுகாப்புங்கிறது பந்தோபஸ்துன்னு தான் எழுதுவாங்க. அப்படி சந்தேகாஸ்பதமான, அதாவது சந்தேகத்திற்குரிய அப்படிங்கிற, ஐயத்திற்குரியங்கிறத சந்தேகாஸ்பதமான, இதுலயும் அந்த மாதிரியான வார்த்தைகள் நிறைய இருந்தது. முடிந்தவரை இன்றைய வாசிப்புக்கு உதவக்கூடிய வார்த்தைகளை நாம இதுல பயன்படுத்தியிருக்கோம். அது சில நேரங்களில் கொஞ்சம் நெருடல்கள் இருக்கும். அதுக்கு காலையில தொடர் ஆறுமனையினார் குறிப்பிட்டதுலேருந்தே நான் சொல்ல முடியும். என்னன்னா, அவர் சொன்னாரு, தேசிய இன பிரச்சனைகள் பற்றி வரும்போது ரொம்ப லகுவா இருந்தது, மொழி இயல்பா இருந்தது. அது நமக்கு அது என்னன்னா, அந்த பிரச்சனை குறித்து சமீப காலமாக எல்லா தரப்பும் நிறைய விவாதிக்குது. நம்மை நோக்கி வீசப்படுகிற அந்த கேலி கணைகள் அல்லது என்ன சொல்ற விமர்சன கணைகள்ல பெரும்பகுதி அந்த ஆங்கிள் இருந்து வரும். அதனால நம்ம அதை பத்தி நிறைய யோசிச்சு கொண்டிருக்கோம், பதில் சொல்ல வேண்டி இருக்கு, படிக்க வரோம். அதனால இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த அவர் சொன்ன இன்னொரு பகுதி கடுமையானதாக இருக்கு காரணம், அதுல செறிவான பல சிந்தனைகளை லெனின் அதுல முன்வைக்கிறார். அது கொஞ்சம் தத்துவார்த்த ரீதியாகவும் நிறைய அதுல பேச வேண்டியிருக்கு. அப்ப அந்த மாதிரி இடங்கள் வரும்போது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். இதை விட்டு இப்ப லெனின் வார்த்தைகளே சொன்னா 5 முறை படிங்க, 6வது முறையும் படிங்க. 6வது முறை படிக்கும்போது ஓரளவுக்கு புரியும், பிறகு அப்படியே மீதியும் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டும். இது ஒரு சின்ன முன்னுரை தான். ஏன்னா இந்த 12 வால்யூம்லையும் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான காலகட்டம் என்று நான் மனப்பூர்வமாக உணர்ந்தேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இயக்கத்திற்கும், பாரதி புத்தகாலயம் நாகராஜன், ஜிஆர் உள்ளிட்ட தோழர்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இது ஏதோ வெறும் உணர்ச்சி வசப்பட்ட விஷயம் இல்லை. ஒரு உதாரணத்திலிருந்து நான் தொடங்குறேன். லெனின் நடைமுறையும் தத்துவமும் பற்றி ஒரு இடத்துல பேசுறார். இந்த 7வது வால்யூம், அது பக்கம் 100. அதுல அவர் உழைக்கும் மக்களை நோக்கி பேசும்போது சொல்றாரு, நடைமுறை அமைப்பாளர்களின் உதவியும் தலைமை பாத்திரமும் வேண்டாம் என்று ஒழிப்பது அறவே சாத்தியமல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சாத்தியம் இல்லை, அதாவது
நடைமுறை அமைப்பாளர்கள், தத்துவத்தை பேசுறவங்க மட்டும் இல்லை, நடைமுறையில் களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய நடைமுறை அமைப்பாளருடைய அந்த உதவியும் தலைமை பாத்திரமும் இல்லாமல் என்ன நீங்க வந்து அறவே அதை ஒழிப்போம்னு சொன்னா அது சாத்தியம் இல்லை. ஏனென்றால் இப்போதைய முழு விவகாரமும் அப்ப அந்த ஒரு நெருக்கடியான கட்டத்துல பேசுறாரு. இப்போதைய முழு விவகாரமும் நடைமுறை வேலையே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தத்துவம் நடைமுறையாக மாற்றப்படும். தத்துவம் நடைமுறையாக மாற்றப்படும். நடைமுறையால் தத்துவத்திற்கு உயிர்களை ஊட்டப்படும். வார்த்தைகள் எப்படி போடுறாங்க? தத்துவத்திற்கு நடைமுறையால் உயிர்களை ஊட்டப்படும். நடைமுறையால் தத்துவம் சரிபார்க்கப்படும். தத்துவம் சரியா இல்லையா என்பதை நடைமுறையில தான் உரசி பார்க்கணும். ஆக அந்த வரலாற்று தருணம், அதாவது உரசி பார்க்கிற அந்த தருணம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு, மெய்யான இயக்கத்தின் ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு டஜன் வேலை திட்டங்களை விட மேலானது அப்படிங்கிறார். திட்டங்கள் நிறைய நம்ம வந்து பேப்பர்ல எழுதிடலாம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நம்முடைய இயக்கம் இதையெல்லாம் திட்டமிட்டிருக்கிறதுன்னு நம்ம பேசலாம். ஆனால் நடைமுறையில் மெய்யாக ஒரு விஷயத்தை செய்தால் அது பல டசன் வேலை திட்டங்களை விட மேலானதுங்கிறார் லெனின். சொல்லிவிட்டு அது இந்த மார்க்ஸ், இது வந்து மார்க்ஸ் சொன்ன கொட்டேஷனே இவர் சொல்றார். மார்க்சின் சொற்கள் உண்மையாகிவிட்டன அப்படின்னு சொல்லிட்டு, செல்வந்தர்களையும் கயவாளிகளையும் நடைமுறையில் மெய்யாகவே மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி முழுமையாக அகத்தே பதிவு செய்து அவர்களை கட்டுப்பாட்டில் வைத்து, இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் இவங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறதுங்கிறது அருமையான ஒரு டஜன் வாதங்களை விட மேலானது, மதிப்புடையதாகும். வெற்று வாதம் இருக்குல்ல, வெற்று வாக்குறுதிகள் இருக்குல்ல, அதை விட மேலானது. ஏனென்றால் இந்த இடத்துல தான் அவர் லெனினோட மேதமையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான இடங்கள் பல அந்த 12 தொகுதியிலையும் இருக்கு. ஒரே ஒரு தொகுதி இங்கே நான் சாம்பிளுக்காக அதை அப்படியே வாசிக்கிறேன். ஏனெனில் அவர் என்ன சொல்றாரு? அருமையான ஒரு டஜன் வாதங்களை விடவும் மதிப்புடையது. ஏனெனில் தத்துவம் எனது நண்பரே நரை கண்டது, நரை கூடி கிளப்பருவம் எழுதினது தத்துவம். ஆனால் வாழ்க்கையின் கற்பக தரு பசுமையானது. என்ன ஒரு கவித்துவம் இது! வந்து இவர் எங்கிருந்து லெனின் எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கெதே என்கிற பிரெஞ்சு மகாகவியினுடைய ஃபாஸ்ட்வுட் என்ற காவியத்தில் ஒரு குறிப்பிட்ட பாத்திரம் அந்த இன்னொரு பாத்திரத்துக்கிட்ட பேசுற தத்துவத்தை பற்றி அந்த 2 பாத்திரங்கள் உரையாடல்ல அந்த கிளாசிக்கான 2 லைனை மட்டும் எடுத்து இந்த இடத்துல போடுறார். தத்துவத்தையும் நடைமுறையும் பேசும்போது புரிந்து கொள்வதற்கு லெனினுடைய அந்த வார்த்தைகள் எப்படி வந்து கவித்துவ நடையோட இருக்குன்னு பாருங்க. எனக்கு எழுத்தாளன் என்ற முறையில் இந்த 12 வால்யூம்லையும் ரொம்ப ரொம்ப மனதுக்கு பிடித்த, இப்போ நர்மதா பேசும்போது நிறைய இடங்கள் நான் ரொம்ப எமோஷன் ஆனேன், கண்ணீர் சிந்தினேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் மிகுந்த உணர்ச்சி வயமான இடங்கள்ல இது ஒண்ணு. அவரு எங்கெங்க இருந்தெல்லாம் புராணங்களிலிருந்து எடுத்திருக்கிறார், தொன்ம கதைகளிலிருந்து எடுத்திருக்கிறார். உலகினுடைய அந்த இப்ப 6-7 மொழிகள் அவருக்கு அறிந்த அத்தனை மொழிகளிலும் உள்ள மகா கவிகளுடைய மாபெரும் காவியங்களிலிருந்து பல வரிகளை அங்கங்கே எடுத்தது. எங்கே தேவையோ அங்க அளவா ரொம்ப எல்லாம் கோட் பண்றதில்ல. அந்த காவியத்துல ஒரு பெரிய பகுதி இருக்குன்னா அதுல 2 வரி இவருக்கு தேவைன்னா அந்த 2 வரியை மட்டும் எடுத்து போடுறாரு. இன்னொரு தொகுதியில உள்ள ஒரு இது நினைவுல இருந்து அதை மட்டும் நான் சொல்றேன். என்ன சொல்றாரு? நீங்க அதாவது முதலாளித்துவம் எப்படி உழைப்பாளிகளை சுரண்டுகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த இடத்துல அதை விளக்குவதற்கு ஒரு கதையில இருந்து உதாரணம். அது ஒரு பழைய புராண கதையில இருக்கிற ஒரு விஷயம். அதுல இவர் எடுத்து சொல்ற இடம் என்னன்னா, அந்த பூனை நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அது சும்மா பார்த்து கொண்டிருந்தால் பரவாயில்லை, போகட்டும் என்று விட்டுவிடலாம். அது ஓயாமல் தின்று கொண்டல்லவா இருக்கிறது. என்ன, சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, அது உன்னோட உழைப்பை தின்னுகிட்டு இருக்கு, அதை எப்படி நீ சும்மா இருக்க முடியுங்கிறார். இந்த மாதிரி லெனினுடைய இந்த 12 வால்யூம்களில் கொட்டி கிடக்குது செல்வம்.
அதை நாம் முகந்து முகந்து நம்முடைய அன்றாட வேலைகள் நம்மை அழுத்தும் போது, சோர்வு தட்டும் போது, எதிரிகளின் ஓயாத கேள்விக்கணைகளால் கேலிக்கணைகளால் நாம் மனம் தளர்ந்து நிற்கும் போது, ஒரு இடம் நீங்கள் எடுத்து படித்தா போதும், இந்த ஒரு பேரா இந்த மாதிரியான இடங்களை எடுத்து படித்தால் எல்லையற்ற சக்தி நமக்கு கிடைப்பதை நாம் உணர முடியும். இந்த 12 வால்யூம்ல ஒர்க் பண்ணல எனக்கு ரொம்ப பெனிஃபிட் என்னன்னா இதுதான். எங்கெல்லாம் மனம் சோர்ந்து போகிறதோ உடனே ஒரு வால்யூம் எடுத்து ஒரு பகுதியை புரட்டுனா போதும், ஆஹா அடுத்த ஒரு மாதத்துக்கு சார்ஜ் ஆகிடுது பேட்டரி அப்படிங்கிற மாதிரி. இது ஏதோ மிகையான விஷயம் இல்லை, நீங்கள் படித்து பாருங்கள். இதில் இந்த 7வது வால்யூம் பற்றி மட்டும் கொஞ்சம் நான் சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ரஷ்யாவினுடைய இந்த தொகுதியினுடைய மொத்த சாராம்சத்தையும் ஒரு 10-15 வார்த்தைகள் சொல்லணும்னா இப்போ நான் சொல்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கலாம். ரஷ்யாவின் குடிமக்களுக்கு, தொழிலாளர்கள், படைவீரர்கள், பிரதிநிதிகளின், சோவியத்துகளின் 2வது அகில ரஷ்ய காங்கிரஸின் பிரதிநிதிகளுக்கு, தொழிலாளர்கள், படைவீரர்கள், விவசாயிகளுக்கு, தேச மக்களுக்கு, எல்லா கட்சி உறுப்பினர்களுக்கும், ரஷ்யாவின் அனைத்து உழைக்கும் வர்க்கங்களுக்கும், விவசாயிகளின் பிரதிநிதிகளின், சோவியத்துகளின் சிறப்பு அகில ரஷ்ய காங்கிரஸ் பிரதிநிதிகளுக்கு, தொழிலாளர்கள், படைவீரர்கள், பிரதிநிதிகளின் பெட்ரோகிராத் சோவியத்தின் தொழிலாளர் பிரிவின் கூட்ட பங்கேற்பாளர்களுக்கு, லெனின் இப்படி ஒவ்வொரு குரூப்பாக அட்ரஸ் பண்ணி எழுதின கட்டுரைகள், பேசின உரைகள், பிராவ்தா பத்திரிகைக்கு எழுதிய கடிதங்கள், அதை என்னென்ன இருக்குன்னா சொல்கிறேன் பாருங்க. தொழிலாளர்கள் அப்படியே வரிசையாக வருது. இறுதியாக இந்த தொகுதியினுடைய இறுதியில் ஒரு முக்கியமான குரூப்புக்கு அட்ரஸ் பண்ணுறார். யாருன்னா ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி போல்ஸ்விக்னுடைய சிறப்பு 7வது மாநாட்டு பிரதிநிதிகளுக்கு அவர் இந்த தொகுதியினுடைய கடைசி உரை. இந்த தொகுதி 7 மூலம் லெனினுடைய உரைகள் நான் ஏன் இதை பார்த்துக்கிட்டே சொல்ல வேண்டியிருக்குன்னா, சில எக்ஸாக்டாக அந்த வார்த்தைகளை சொல்லும்போது தான் அதனுடைய கனம் நமக்கு ஆழமாக. நான் முன்னாடி சொன்னேன் பாருங்க, நண்பரே தத்துவம் நிறை கண்டது, ஆனால் வாழ்க்கையின் கற்பகத்தரு பசுமையானதுங்கிறார் இல்லையா, அந்த மாதிரி. லெனினின் உரைகள், மத்திய குழுவின் முன் ஆற்றிய உரைகள், லெனின் வெளியிட்ட அறிக்கைகள், முன்மொழிந்த தீர்மானங்கள், அவர் தயாரித்த நகல் அரசாணைகள், சோவியத் அரசாங்கம் என்ன அரசு ஆணைகளை பிறப்பிக்கணுமோ அத்தனை ஆணைகளையும் முதலில் லெனின் டிராஃப்ட் பண்றார். ஒரு வரைவு ஆணையை, நகல் ஆணையை தயார் பண்ணி அனுப்புறாரு. இந்த நகல் ஆணையை ஒவ்வொரு பேராவாக விவாதிக்கிறாங்க, ஒவ்வொரு அம்சத்தையும் விவாதிக்கிறாங்க. விவாதித்து 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 ஒரு மாநாட்டில் இந்த நான் சொன்ன இத்தனை மாநாடுகளில் ஒரு இடத்துல, ஒரு காங்கிரஸில் 16 முறை லெனின் பேசுறார். 16 அம்சங்களுக்கு அவங்க வைக்கிற விமர்சனங்கள், கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது அத்தனை முறை குறுக்கிட்டு அவர் விளக்கத்துக்கு பிறகு அப்படியே அந்த மாநாடு ஒவ்வொரு அம்சத்தையும் ஏற்றுக்குது. இது ஏதோ சும்மா மந்திரத்தில் மாங்காய் வரவழைக்கிற விஷயம் இல்லை. லெனினுடைய அந்த ஆழ்ந்த மேதைமையும், அவர் நடைமுறையில் கண்டறிந்த உண்மைகளும், நடைமுறையில் கண்டறிந்த உண்மைகள்னா வெறும் அரசியல் களத்தை மட்டும் அவர் பேசலை. நீங்கள் இந்த தொகுதி மட்டும் இல்லை, 12 தொகுதியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இராணுவ தந்திரங்கள், இராணுவ போர் தந்திரங்கள் அவர் விவரிக்கிற விதத்தை நீங்கள் பார்க்கணும். அதை பின்னாடி சொல்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட்டு, லெனின் வெளியிட்ட அந்த முன்மொழிந்த தீர்மானங்கள், நகல் அரசாணைகள், ஆய்வுரைகள்னே அப்பப்போ இந்த இதில் கூட சொன்னாங்க இல்லையா, ஆய்வுரைகள்னு ஒரு 10 அல்லது 5 தொகுதியினுடைய தேவையை பொறுத்து அவங்க தேர்வு செஞ்சு போட்டிருக்காங்க. இறுதியாக அரசியல் தெளிவும், கொள்கை கோட்பாடுகளும், புரட்சிகர மார்க்சிய தத்துவ பிடிப்பும் இந்த தொகுதி முழுக்க, இந்த 12 தொகுதிகளிலும் வெளிப்பட்டு தெரியும் அளவுக்கு லெனின் விஷயங்களை முன்வைக்கிறார். இப்போ இந்த 7வது தொகுதியில் உள்ளடங்கங்கள் அனைத்துக்கும் சில கீ வேர்ட்ஸு, நான் முதல்ல சொன்னதெல்லாம் தலைப்புகள், இங்கே கீ வேர்ட்ஸு சிலதை வச்சுக்கலாம். புரட்சிகரமான சோவியத் அரசாங்கம், போர், சமாதானம், சோவியத் ஆட்சி அதிகாரம், ஓர் உயர் பொருளாதார கவுன்சில் அமைப்பு, அரசியல் நிர்ணய சபை பற்றிய ஆய்வு, வங்கிகளின் நாட்டுடைமை,
சோசலிச தாயகத்திற்கு நேரக்கூடிய ஆபத்து, தனியான பிரதேச கைப்பற்றல் தன்மை கொண்ட சமாதானம். இந்த பிரதேச கைப்பற்றல் பற்றி நம்ம 4வது வால்யூம்லையும் தோழர் விஜயன் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கும். இப்போ நீங்கள் இந்த 6 தொகுதியிலையும் கேட்ட பல சொற்கள், பல விஷயங்கள், பல அம்சங்கள் இந்த தொகுதியிலையும் ஊடாடி வரும். பார்த்தீங்கன்னா புரட்சிக்கு முன்னால் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னதை ஆயிஷா ஒரு அற்புதமான பட விளக்க உரையில் நமக்கு சொன்னார். அவர் சொன்ன விஷயங்களை எல்லாம் நடைமுறையிலே பின்பற்றி அரசு ஆணைகள் மூலம் நடைமுறைப்படுத்தி விட்டு லெனின் ஒவ்வொரு ஆணையையும் நடைமுறைப்படுத்த பேசுகிறார். இந்த விஷயங்களை இந்த தனியான பிரதேச சமாதானம்ங்கிற விஷயத்துக்கு மட்டுமே இந்த தொகுப்பு முழுக்க பல இடங்களில் போர் சமாதானம் ரெண்டையும் நிறைய பேசுகிறார். என்ன, ஜெர்மன் ஒரு போர் ரஷ்யா மீது திணிக்குது. ஜெர்மனுக்கு உதவியாக அந்த ஆஸ்திரியா ஹங்கேரி அந்த 4 நாடுகள் தன்னுடைய எல்லா படைகளையும் எல்லா முனைகளையும் அனுப்புது. பெத்ரோகிராத் வரைக்கும், மாஸ்கோ வரைக்கும் படைகள் வந்தாச்சு, ஜெர்மன் படைகளும் இந்த மற்ற 4 படைகளும். அப்போ சுத்திலும் பகைவனால் வளைக்கப்பட்டிருக்கிற நிலையில் உள்நாட்டில் அந்த அவ்வளவு காலமும் 3 வருடம் உள்நாட்டு போரில் தொல்லைப்பட்டவங்களுக்கு இப்போ வெளிநாட்டு போர் வருது. அந்த போரினுடைய தாங்க முடியாத சுமைகளால் மனம் நொந்து பசியும் பட்டினியுமாக, அதே சமயம் இந்த வெளி ஆக்கிரமிப்பை சமாளிப்பதற்கு ஓயாம உற்பத்தி பண்ணி ஆயுதங்களை தயார் பண்ணி கொடுக்குறாங்க, ரயில் பெட்டிகளை தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க சொன்னாங்க இல்லையா, எத்தனை கேரேஜ் தயார் பண்ணி அனுப்புறாங்கன்னு. அதே மாதிரி தொண்டர்களை புதுசாக ரெக்ரூட் பண்ணி அனுப்புறாங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கணும் இல்லையா, ரொட்டி கொடுக்கணும் இல்லையா. அதுக்கு லெனின் அந்த இடத்துல என்ன சொல்றாரு, சமாதானம் என்ன விலை கொடுத்தேனும் சமாதானம்ங்கிறார். இந்த சமாதானத்தை போல அவர் வார்த்தைகள் கேவலமான, கீழ்த்தரமான, அவமானகரமான, இதை வரிசையை போட்டுக்கிட்டே போறார். இப்படி ஒரு சமாதானத்தை ஏன் செய்து கொள்கிறீர்கள்னு நண்பர் காவுட்ஸ்கியும் அந்த ட்ராட்ஸ்கி, அந்த எதிர் குரூப் காமெனவ், சியானவ், பெயர்கள் முக்கியம் இல்லை, ஒரு உதாரணத்துக்காக அவர்கள்லாம் மத்திய குழுவில் ஒரே ஆர்குமெண்ட். அப்போ சொல்றார், ஏன்னா நீங்க நம்முடைய சோவியத் அந்த படை முகாம்ல முனைகள்ல என்ன நடக்குதுன்ட்டு இங்க இருந்து கவனிச்சு பல்வேறு தரப்பு செய்திகளை கலெக்ட் பண்ணிட்டு பேசுறாரு லெனின். அங்க பாருங்க, ஒரு தளபதி சொல்றாரு, இனிமேல் ஒரு துப்பாக்கியை கூட தூக்கி வெடிப்பதற்கு என்னுடைய முகாம் வீரர்கள் தயாராக இல்லைங்கிறார் அந்த தளபதி. அவர் கம்யூனிஸ்ட் அல்லாத ஒரு தளபதி, ஒரு வகையில் கூலிப்படை தளபதின்னு வச்சுக்கோங்களேன். அவர் அங்கே ஒரு துணையாக இவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ஃபைட் பண்ணுறாரு. அந்த தளபதி வழிகாட்டுறாரு, இவரையெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம், நீ அதை மறந்துடாத, அந்த வீரர்கள் சோர்ந்து போயிருக்காங்க, இனிமேல் அவர்களால் தொடர்ந்து போராட முடியாது, ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 மாத காலத்திற்கு நமக்கு அவகாசம் வேண்டும், அந்த அவகாசத்தில் நாம் நம்மை தயார் செய்து கொள்வோம், அதே சமயம் நாம் ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டோம், அதே சமயம் நாம் பின்லாந்து போராடி கொண்டிருக்கிறது, பின்லாந்துக்கு ஆயுதங்களை அனுப்பி கொண்டே இருப்போங்கிறார் லெனின். என்ன ஒரு அந்த செயல் தந்திரம், செயல் உத்தி. ஒரு பக்கம் போர் முனையில பின்வாங்கி ஒரு 3 மாதம் ஓய்வு வேண்டும் என்ற விஷயத்தை வலியுறுத்துறார். அதே சமயம் இன்னொரு புறம் இந்த சமாதானம் சும்மா அதோடு அப்படியே ஏற கட்டிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு இல்லை, மீண்டும் போர் முனைக்கு போவதற்கு நம்மை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும், அதற்கான தயாரிப்பு தான் அப்படின்றார். இந்த மாதிரிலாம் சொல்லி 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 கன்வின்ஸ் பண்ணி தான் அந்த சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. 10,000 கோடி ரூபிள் பணமாக கொடுத்துட்டு ஜெர்மன் படையும் மற்ற படைகளும் கைப்பற்றிய பிரதேச கைப்பற்றல்னு நான் சொன்னேன் இல்லையா, அது பிரதேசங்களை எல்லாம் அவங்களே வச்சுக்குவாங்களாம். நிபந்தனை பாருங்க. ஆனால் ரஷ்ய படை அந்த எதிர் தாக்குதலில் போய் சில இடங்களை பிடிச்சிருக்கு, அந்த இடங்களை விட்டுறணும், ரஷ்ய படை பின்வாங்கணும் அங்கேருந்து. என்ன ஒரு மோசமான, அவர் சொன்ன மாதிரி, லெனின் சொன்ன மாதிரி அவமானகரமான சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்து விட்டு அந்த ஓய்வை லெனின் பெறுகிறார். அந்த ஓய்வில் நிலத்தை அனைத்து நிலங்களையும் அரசு உடைமையாக்குது. மன்னருடைய நிலம்,
மன்னருக்கு அதில் கேட்டகரைஸ் பண்ணுறாரு. மன்னருக்கு தனிப்பட்ட முறையிலே சொந்தமாக சொத்தாக உள்ள நிலம், மன்னருடைய குடும்ப நிலங்கள், மடாலயங்களுடைய நிலங்கள், தேவாலயங்களுடைய நிலங்கள், தனி பொது, அது வந்து தனிப்பட்ட ஒரு விவசாயியுடைய நிலமாக இருந்தாலும் சரி, ஒரு பொது பண்ணையாக இருந்தாலும் சரி, அது வந்து தனி உடைமையாக இருந்தால் அது பூராவும் எடுத்துக்குவோம். அதே சமயம் விதிவிலக்காக சிலர் சொல்கிறாங்க. கசாக்குகள் ஆக்சுவலாக அவங்க ஒரு அடிமை வம்சத்தில், அடிமை பாரம்பரியத்தில் வந்தவங்க. பிற்பாடு அவர்களை பயன்படுத்தி வெண்படையை உருவாக்குறாங்க எதிர்ப்புரட்சிக்காரங்க. வெண்படையில் வீரர்களும் அந்த கசாக்குகள் தான். ஆனால் கசாக்குகளின் நிலம் கைப்பற்றப்பட மாட்டாதுங்கிற எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டே போறாருன்னு பார்த்தா மலைப்பா இருக்கு. இந்த மனுஷன் மூளையா அது வேற ஏதாவதுன்ற அளவுக்கு அவ்வளவு விஷயங்களையும் துல்லியமா திட்டமிட்டு தன்னுடைய அந்த அரசு ஆணைகளில் அவர் எழுதுகிற நடையை நீங்க பார்க்கணும். அந்த நடையில பயன்படுத்துகிற வார்த்தைகள், நான் அதுக்கு தான் இந்த 2 உதாரணம், அந்த பூனை பார்த்து கொண்டிருக்கிறதும் அந்த தத்துவம் நரை கண்டு விட்டதுங்கிறதையும் சொன்னது. இதுல ரஷ்ய குடிமக்களுக்கான அறைகூவல்ல நின்று சொன்னா இடைக்கால அரசாங்கத்தை அகற்றிடுறாங்க. கரன்ஸ்கி தலைமையிலான இடைக்கால அரசாங்கத்தை ரிமூவ் பண்ணிட்டு தொழிலாளர்கள், படை வீரர்கள், பிரதிநிதிகளுடைய பெட்ரோகிராட் சோவியத்துடைய அதிகாரம் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு அரசு அதிகாரம் மாற்றப்பட்டு விட்டது. அங்குள்ள பாட்டாளிகளுக்கும் காவற்படைக்கும் தலைமை தாங்குகிற புரட்சிகர இராணுவ குழுவுக்கு அட்வைஸ் பண்றாரு என்ன செய்யணும் அடுத்து அப்படிங்கிறது. அடுத்தது அவருடைய லட்சியங்கள் ஜனநாயக சமாதானத்தை வழங்குவது. இந்த ஏற்கனவே பண்ணிட்ட மாதிரி அந்த மோசடிகரமான சமாதானம் இல்லை, அவமானகரமான சமாதானம் இல்லை, ஜனநாயக சமாதானத்தை நாம் அடுத்து வழங்க வேண்டும். போரை நிறுத்த வேண்டும், என்ன விலை கொடுத்தாலும் போர் மீண்டும் உடனே வரக்கூடாது அப்படிங்கிறத திரும்ப இந்த தொகுப்பு முழுக்க போரை பற்றி, போரை நிறுத்துவதை பற்றி, தற்காலிக ஓய்வு பெறுவதை பற்றி லெனின் சொல்லப்போனால் அளவுக்கு மீறி வற்புறுத்துறான்னு சொல்லலாம். ஏன் வற்புறுத்துறாருங்கிறது நம்ம முதலே காரணம் சொன்னேன். உற்பத்தியை அந்த இடத்துல உற்பத்தியை நிலப்பிரபுத்துவ நிலவுடைமையை ஒழிப்பது, அதுக்கு அரசாணை பிறப்பிக்கிறாங்க. அந்த அரசாணையினுடைய டிராஃப்ட் வந்து சோசலிச புரட்சியாளர்கள்னு ஒரு குரூப் இருக்கு. அதுல வலதுசாரி குரூப் ஒன்று இருக்கு, இடதுசாரி குரூப் ஒன்று இருக்கு. போல்ஷிக்குகள் அல்லாத அந்த 2 குரூப்பும் வந்து இவங்க எதிராக நிற்குது. அப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க வைக்கிறாரு. அவங்க ஒரு பக்கம் எதிர்ப்பு வேலை பண்ணிக்கிட்டே, உள்ளுக்குள்ள கலகம் பண்ணிக்கிட்டே, ஒரு பக்கம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்றாங்க. அந்த இடத்துல அந்த இடதுசாரி சோசலிச புரட்சியாளர்கள் ஒரு 242 கட்டளைகளை விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி லெனின்ட்ட கொடுக்குறாங்க. இவர் நிலம் பற்றிய அரசாணையில் அந்த 242 ரெக்கமெண்டேஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ணிட்டு அங்க அறிவிக்கிறார். அந்த 242 கட்டளைகளையும் நான் அரசு ஆணையில் இணைத்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த சோசலிச புரட்சியாளர்கள் அவர்கள் இடதுசாரியோ வலதுசாரியோ மக்கள் நடுவே போய் மக்களுடைய கட்டளைகளை பெற்று வந்திருக்கிறார்கள். நாம் இங்கு மதிப்பு தருவது இந்த புரட்சியாளர்களுக்கு அல்ல, மக்களுக்கு. கட்டளையிட்டவர்கள் மக்கள். இப்படி போய்கிட்டே இருக்கு. இதுல சமாதானம்னு சொல்லும்போது சோவியத் ரஷ்யா மட்டும் சமாதானம் பண்ணிட்டா போறாதே, உலக நாடுகள் எல்லாம் சமாதானம் செய்து கொள்ள வேண்டும். ஆகவே சோவியத் ஆட்சி அதிகாரம் எல்லா தேசங்களுக்குமான, எல்லா மக்களுக்குமான ஓர் உடனடி அறைகூவலை விடுக்கிறதுன்னு ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன சொல்றாரு அதுல? எல்லா போர் முனைகளிலும் ஓர் உடனடி போர் நிறுத்தம் தேவை அப்படிங்கிறார். உலக நாடுகள் எல்லாத்துக்கும் வேண்டுகோள், எல்லா இடத்துலையும் போரை நிறுத்துங்கடா முதல்ல அப்படிங்கிறார். சொல்லிட்டு நில உடைமையாளர்கள், அது முதல்ல சொல்லிட்டேன், நிலங்கள், நகரங்களுக்கு ரொட்டியும் கிராமங்களுக்கு முக்கியமான அத்தியாவசிய பொருள்களும் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். போர் இல்லை முக்கியம், கிராமங்களுக்கு அத்தியாவசியமான பொருள் வேணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் உணவுப் பொருள் அவங்க விளைவிச்சிருவாங்க, ஆனால் அத்தியாவசியமான பிற பொருள்கள் கிராமங்களில் கிடைக்கிறது இல்லை. அப்போது அவர்களுக்கு வந்து அதை கொடுக்கணும். நகரங்களில் அத்தியாவசிய பொருட்களெல்லாம் உற்பத்தி பண்ணுறவங்களே நகரத்து உற்பத்தியாளர்கள்,
அதுங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனால் ரொட்டி வேணும், உணவுப் பொருள் வேணும் அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஒரு ரஷ்யாவில் வாழ்ந்து வரும் எல்லா மக்கள் இனங்களுக்கும் உண்மையான சுய நிர்ணய உரிமையை உத்தரவாதம் செய்யும். என்னென்ன செய்வோம் அந்த சோவியத் அரசாங்கம்ங்கிற சொல்லும்போது நான் ஒரு 2-3 பாயிண்ட் நான் இப்போ படித்தேன். பிறகு இந்த கர்னீலவாதியான கரன்ஸ்கி, அந்த இடைக்கால அரசாங்கத்தாள், பெத்ரோகிராத்துக்கு எதிராக அவன் என்ன செய்கிறான், இவங்க சோவியத் புரட்சி படையினுடைய தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடிடுறான். பக்கத்தில் பெத்ரோகிராத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிடுறான். கிராமத்தில் இருந்துட்டு என்ன பண்ணுறான் அவன், இன்னும் அப்போல்லாம் வந்து இப்போ மாதிரி போர் முனையில் என்ன நடக்குதுன்னு வீட்டில் உட்காந்து நம்ம பார்க்க முடியாது இல்லையா. போர் முனையில் நடக்கிற செய்தி ஊருக்கு வந்து சேர்றதுக்கே 1 மாதம் கூட ஆகும் அப்போ. ஆகவே என்ன செய்கிறான் கரன்ஸ்கி, இன்னமும் அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு பெத்ரோகிராத்தை நோக்கி துருப்புகளை தாக்குதலுக்கு அனுப்புகிறான். உத்தரவு போட்டு ரயிலில் துருப்புகள் வருது. அப்போ லெனின் என்ன பண்ணுறாரு, அந்த வீரர்களுக்கு தகவல் அனுப்புகிறார், கம்பியில் தந்தி செய்தி அனுப்புகிறார். அந்த தந்தி செய்தியின் மூலம் நீங்கள் வந்து பெத்ரோகிராத்தை நோக்கி ரயில்களில் துருப்புகள் வருது, ரயில்களை இயக்குபவர்கள் அதை நேராக வர்றதுக்கு முயற்சி செய்தாலும் நீங்கள் அந்த ரயில்களை தடுத்து நிறுத்துங்கள்ங்கிறார். பெத்ரோகிராத்துக்கு துருப்புகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஏன் அந்த மேலும் மேலும் துருப்புகள் வந்ததுன்னா இப்போ ஏற்கனவே பெற்ற அந்த வெற்றி தற்காலிக வெற்றி ஆகிடும். ஆகவே கொஞ்சம் டைம் வேணும் எதிர்த்தாக்குதல். இப்படி ஒரு யுத்த தந்திரமாகட்டும், நிலம் பற்றிய கேள்வியாகட்டும், உணவு பற்றின பிரச்சனையாகட்டும், சமாதானத்துக்கான விஷயமாகட்டும், ஒவ்வொரு விஷயத்திலும் லெனினுடைய அந்த மேதமை வெளிப்படும் பிரகாசமான பக்கங்கள் இந்த 12 தொகுதியினுடைய பக்கங்கள். இதில் அதான் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த எல்லா நாட்டு அரசாங்கங்களை மட்டும் கேட்கல, எல்லா நாட்டு மக்களையும் கேட்கும்போது என்ன சொல்றாரு, உங்கள் நாட்டு அரசாங்கங்களை உடனடியாக போரை நிறுத்தும்படி எல்லா முனைகளிலும் நீங்கள் நிர்பந்தம் கொடுங்கள், அவர்களை வற்புறுத்துங்கள், அவர்களை இணங்க செய்யுங்கள்ன்றார். அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் அந்த வேண்டுகோளை திரும்ப திரும்ப சொல்றார். அதே சமயம் இந்த வலுக்கட்டாயமாக அந்நிய பிரதேசங்களை இணைத்து கொள்ளாத சமாதானம் வேண்டுங்கிறார். ஏற்கனவே இவங்க ரஷ்யா அந்த பிரதேசங்கள் எல்லாம் விட்டு கொடுத்து பல்லாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து சமாதானம் பண்ண, அப்படிப்பட்ட சமாதானங்கள் கூடாது, நாங்கள் வேற வழி இல்லாமல் பண்ணோம். ஆனால் எந்த நாடும் அப்படிப்பட்ட சமாதானத்திற்கு போகாதீர்கள். என்ன செய்யணும், பிரதேச கைப்பற்றல் இல்லாத, அதாவது இடங்களை கைப்பற்றாத, இழப்பீட்டு தொகைகள் இல்லாத சமாதானத்தை, ஒரு உடனடி சமாதானத்தை மக்கள் எல்லா நாட்டு அரசாங்கங்களிடம் கேளுங்கள் அப்படிங்கிறார். நான் அப்படியே ஸ்கிப் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், புதிய அரசாங்கம் இந்த வெளியுறவு கொள்கை பற்றி இப்போ நம்ம நாட்டில் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா தெரியும். அங்கே உட்காந்துட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, நான் சொல்லி தான் போர் நின்றுச்சுங்கிறார். இங்கே வந்து அவர் இங்கே இருக்கிறவர் அதை பற்றி வாயே திறக்காமல், இன்னைக்கு வரைக்கும் வாயே திறக்காமல் இருக்கார். பார்லிமெண்ட்டில் அதை கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை விட மோசம், இத்தனை விமானங்களை சுட்டு தள்ளினாங்கன்னு அவர் அங்கே உட்காந்து சொல்கிறாரு. இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர் சொல்கிறாரு, விமானங்களை நாம் எத்தனை அவர் தளபதி, விமானங்களை எத்தனை இழந்தோம்ன்றது முக்கியம் இல்லை, நாம் என்ன செய்தோம், அங்கே என்ன தாக்குதல் நடத்தினோம்னு தான் முக்கியம்னு ஒரு தத்துவ விளக்கம் கொடுக்குறார். அவருக்கு பாவம் என்ன செய்வார், ஏன்னா வெஸ்டர்ன் மேகசின்ஸ்லாம் வந்துருச்சு 6 அல்லது 7 விமானங்களை சுட்டு தள்ளினாங்க அப்படின்னு. அப்போ இவர் இங்கே உட்காந்துட்டு பேசுகிறாரா, இந்த இடத்துல தான் லெனினுடைய அரசாங்கம் என்ன செய்தது, சாதனைகளில் இதெல்லாம் வந்து பார்க்கணும். புதிய அரசாங்கம் ரகசிய வெளியுறவு முறை ஒழித்து கட்டுகிறது. லெனின் வாசகம். நான் தன்னை பொறுத்தவரை, ரஷ்யாவை பொறுத்தவரை எல்லா பேச்சுவார்த்தைகளையும் அனைத்து மக்களின் முன்பாகவும் முற்றிலும் வெளிப்படையாகவும் நடத்துவது, அதான் எங்க அரசாங்கத்தினுடைய அணுகுமுறைங்கிறார். அதை நான் இங்கே அறிவிக்கிறது. 1917 பிப்ரவரி முதல் அக்டோபர் 25 வரை நிலப்பிரபுக்கள் முதலாளிகளின் அரசாங்கம் உறுதி செய்த அல்லது செய்து முடித்த இரகசிய உடன்படிக்கைகளை இந்த அரசாங்கம் உடனடியாகவும் முழுமையாகவும்
அகற்றுகிறது. அது என்னெல்லாம் செய்திருக்காங்கன்றதை வெளியிடுவோம், பகிரங்கமாக வெளியிடுவோம், அதை ரத்து செய்வோம். அந்த ரகசிய உடன்படிக்கைகளின்படி பெரும்பாலும் ரஷ்யாவின் நிலப்பிரபுக்களும் முதலாளிகளுக்கும் தான் சாதகமான தன்மைகள் இருக்கு. அதையெல்லாம் முதல் காரியமாக ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு அறிவிக்கிறார். அப்புறம் சமாதானத்தை வேண்டுகோள் விடுத்தா நடக்காது இல்லையா? சமாதானத்துக்கான இயக்கம் நடத்தணும். இப்போ கியூபா ஒருமைப்பாட்டுக்கான இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. 12ஆம் தேதி அது ஒரு பெரிய விழாவில் முதல்வர் கூட கலந்துக்க போகிறார். அப்போது ஒரு விஷயத்தை பற்றி வேண்டுகோள் விடுப்பது முதல் படி, அறிக்கை வெளியிடுவது ரெண்டாவது. அறிக்கை வெளியிட்ட பிறகு அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு இயக்கத்தை நம்ம கட்டுவோம். அதே போல் லெனின் அந்த சமாதானத்துக்கான இயக்கத்துக்கு எங்க இருந்தெல்லாம் உதாரணங்களை எடுக்கிறார். இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் 3 நாடுகளுக்கும் அந்த நாட்டினுடைய பாட்டாளிகளுக்கு, போர் வீரர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார். என்ன சொல்றார்? அந்த 3 முக்கியமான இயக்கங்கள் பற்றி சொல்றார். அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இங்கிலாந்தினுடைய சார்டிஸ்ட் இயக்கம், சாசன இயக்கம்னு சொல்றாங்க இல்லையா, அது பிரெஞ்சு பாட்டாளி வர்க்கம் உருவாக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த புரட்சிகள். தொடர்ந்து 2-3 புரட்சிகளை அவர்கள் நடத்தினாங்க. பாரிஸ் கம்யூன் அதனுடைய கொடுமுடி சிகரம்னு சொல்லலாம். பாரிஸ் கம்யூன் 72 நாட்கள் அதிகாரத்தை தக்க வைத்திருந்தது நமக்கு தெரியும். பிறகு இரத்த வெள்ளத்தில் அந்த புரட்சி மூழ்கடிக்கப்பட்டதும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த படிப்பினையை எடுத்துக்கொள்றார் லெனின். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க பிரெஞ்சு மக்களே, பிரெஞ்சு இராணுவ வீரர்களே, சாசன இயக்கம் கண்ட இங்கிலாந்தினுடைய பாட்டாளிகளே, உழைப்பாளிகளே அப்படின்னு கேட்டுட்டு இறுதியாக ஜெர்மனிக்கு வரார். ஜெர்மனியில வெகு மக்கள் பாட்டாளி வர்க்க அமைப்புகளை நீங்கள் உருவாக்கினீர்கள். உங்கள் இந்த 3 நாட்டினுடைய அனுபவங்களையும் நீங்கள் எங்களுக்கு தாருங்கள். எங்களுடைய இந்த நெருக்கடியான கட்டத்தில் உங்களிடமிருந்து, இந்த 3 இயக்கங்களிடமிருந்து நாங்கள் உத்வேகம் பெறுகிறோம். அந்த உத்வேகத்தோடு நாங்கள் தொடர்ந்து சமாதானத்திற்காக போராடுவோம். உழைக்கும் மக்களுடைய இந்த புதிய அரசாங்கம் எல்லா நன்மைகளையும் அனைத்தும் பாட்டாளிகளுக்கே என்ற முழக்கத்தோடு முன்னேறி போகும். இதெல்லாம் வெவ்வேறு இடங்களில் லெனினுடைய வார்த்தைகளை நான் என்னுடைய மொழியில நான் உங்ககிட்ட இப்போ சொல்லியிருக்கேன். சில இடங்களில் அப்படியே படித்து காட்டினேன். ஏனென்றால் அதனுடைய அழுத்தம் முழுமையாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான். இதை இப்போ நான் ஒவ்வொரு தோழரும் ஒவ்வொரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாங்க. இப்படி விதவிதமாக வாசிப்பதற்கு இதுவும் ஒரு சிறப்பு. எத்தனை விதமாக வேண்டுமானாலும் நீங்கள் இந்த தொகுதிகளை வாசிக்கலாம். அப்படியே மடமடன்னு 12ஐயும் எந்திர கதியில் வாசிச்சுட்டு போகிறவங்களும் உண்டு. அதுவும் நடக்கும். ஆனால் அப்படி கூட உங்களால் வாசித்து கடந்து போக முடியாது. அதுக்கு தான் நான் இந்த சில சிறந்த எடுத்துக்காட்டுகளை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். சொல்லுவதற்கு ஏராளமாக இருக்குது. இந்த வால்யூம்ல லெனின் இந்த வால்யூம் 12லையும் பயன்படுத்தி இருக்கிற அந்த மொழி, அந்த வார்த்தைகள், வாக்கியங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை இலக்கியங்களிலிருந்து லெனின் பயன்படுத்தியிருக்காருன்னு பார்க்கும்போது தான் ஒரு புரட்சிகரமான அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் இலக்கியங்களிலும் சமக அளவுக்கு சொல்லப்போனால் கூடுதலாக ஒரு மனம் தோய்ந்திருக்கிறார். இலக்கியம் அரசியல் இயக்க செயல்பாட்டுக்கு உந்துதலை தருகிறது. அது ஒரு கற்பக தரு. அது வாழ்க்கையினுடைய துயரங்களை, வாழ்க்கையினுடைய வேதனைகளை இல்லையா, ஒரு சுரண்டப்படுகிற மக்களுடைய அழுகையை, கண்ணீரை இலக்கியம் உணர்ச்சி மயமாக முன்வைக்கிறது. ஒரு அரசியல் இயக்க தலைவன் உணர்ச்சியற்ற இதயத்தோடு புரட்சி படையை நடத்த வேண்டியிருக்கும், அதுல சந்தேகம். ஆனால் அந்த இதயத்திற்குள் இந்த கண்ணீரும் இந்த வலியும் வேதனையும் இருந்தால்தான் இறுதி வரை பாட்டாளி வர்க்க லட்சியத்திற்காக அந்த படை போடும். அதுதான் லெனினிடமிருந்து ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு மகத்தான விஷயம். இது அந்த கட்சி பேரை மாத்திர இதுதான் கடைசி உரை இல்லையா, அதுல அவர் ரொம்ப இதுவாக சொல்றார். ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சி என்ற இந்த கட்சியினுடைய பெயரை ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி போல்ஸ்விக்
பெரும்பான்மை என்று மாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரில் என்ன இருக்கிறது என்று தோழர்கள் சிலர் கேட்டார்கள். இந்த பெயர்தான் ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சி தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அது எல்லாம் காலம் கடந்தது. இன்றைய இந்த நிமிடத்தில் நாம் நம்முடைய கட்சியினுடைய வேலை திட்டத்தை மாற்றியாக வேண்டியிருக்கிறது, பெயரை மாற்றியாக வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் செய்துவிட்டுத்தான் இனி நம்முடைய பணிகளை தொடர வேண்டும் அப்படின்னு அந்த மாநாட்டில் லெனின் பேசுகிறார். இந்த அளவில் இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.